இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த கார்த்திகோட ஆணவத்தையும் நம்ம அஞ்சலியோட சுயரூபத்தையும் ஒட்டு மொத்தமாக அடக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் இந்த கார்த்திக்கு பயங்கர சந்தோஷங்க. அஞ்சலி இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம். இதுக்கு மேலே நம்மளை கேள்வி கேட்க இந்த ஒரு வீட்டில் யாருமே கிடையாது. நானே ராஜா, நீ வந்துட்டு ராணி அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கங்க. ஆனால் இவங்களுக்கு நடக்க போகிற உண்மை வந்துட்டு தெரிய போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த பைரவி இந்த ஒரு நாளுக்காக தான் இங்கே காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு அங்கீகாரத்தை இந்த இலக்கியா தான் இங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்போ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறோம் அப்படின்னு இந்த பைரவி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு கொண்டாட போகிறாளே அந்த ஒரு பேர் அப்படின்னதும் இந்த பைரவிக்கு பயங்கர கோபம். கார்த்திக், நீ வந்துட்டு எதுக்கு கவலைப்படுற? நீ ராஜா ராணின்னு சொல்லின்னு இருக்க, ஆனால் இந்த ஒரு வீட்டுக்கு மகாராணி நான். இதுக்கு மேலே வந்துட்டு என்னுடைய பேச்சை தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணவத்தில் இவங்க 3 பேரும் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிற மர்மம் என்னன்னு இவங்களுக்கு தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் இவங்க நினச்சிட்டு இருக்கிறதோட ரொம்பவே கஷ்டமான விஷயம் நடக்க போகுது. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஷாயினியும் ரொம்ப நல்லாவே ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வந்துட்டு இந்த இலக்கியாவும் இந்த கௌதமும் தொலைஞ்சியாச்சு. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்காட்டின் தானே அந்த ஒரு வீட்டிலேருந்து நம்ம ஒரு துளி கூட சொட்டு அந்த பணமும் அந்த நகையும் அதே சமயம் ப்ராஜெக்டும் எதுவுமே நம்ம வந்துட்டு ஹேர்ன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியாக்கிட்டோம். அதே சமயம் கௌதம் நடு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டோம். இதுக்கு மேலே நான் சொல்கிறது மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த தக்ஷாசினி ஒரு திட்டத்தை போட்டுட்டாங்க. ஏன்னா இந்த அஞ்சலிக்கு கார்த்திகே தெரியாமல் அவங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பேரும் அதை வந்துட்டு எஸ்எஸ்கே பேருக்கு மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் தாங்க இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க. பல நாள் திருட கண்டிப்பாக ஒரு நாள் வெளிவர போகிறாங்க. இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலையும் ஒரு நாள் கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும். ஆனால் இந்த பைரவியோட சூழ்ச்சி தாங்க இவ்வளோ கேவலமாக போகணும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவங்க கூட இருந்து தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் தப்பை தூண்டி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அஞ்சலிக்கு வந்து ஆப் வைக்க போகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்களான்னா இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எதுக்குமே பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த அஞ்சலி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாங்க நீடிக்கும். ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கண்டிப்பாக அவனுடைய சுயரூபத்தை இந்த அஞ்சலி கிட்டையாவது இந்த கார்த்திக்கிட்டாவது காமிச்சே தருவாங்க. ஆனால் நம்ம இலக்கியாவும் கௌதமோட நிலைமை நினச்சாதாங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நடு ரோட்டில் வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. பண உதவி கூட யாருமே இல்லை. இந்த அஞ்சலி வீட்டை விட்டு அனுப்புகிற போது நெகம், பணம், அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம அஞ்சலிக்கு உதவுறதுக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்ற நேரத்தில் தாங்க இந்த லாயர் வந்துட்டு உதவுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த லாயர் இருந்துக்கிட்டு உண்மையிலே இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி பைரவி தான்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.